ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீராம் டெய்லரிங். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன தெரியுமாங்க பார்க்க போகிறோம்? சூப்பரான மாடல் ப்ளவுஸ் தான். கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம் சேர்ந்து ஒன்றா. அதாவது நம்ம நார்மல் ப்ளவுஸ்லேயே சூப்பராக மாடல் வச்சு எவ்வளோ அழகாக ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கருத்துங்க. நம்மளோட துணிவு வந்து உழைப்பில் வந்து உயர வைக்கும், பணிவு வந்து பிறர் மனசில் நம்மளை உயர்ந்த எண்ணமாக வாழ வைக்கும். உண்மை தானங்க. துணிவு இருந்தால் மட்டும்தான் நம்ம உழைக்க முடியும், பணிவு இருந்தால் மட்டும்தான் நம்ம பிறர் மனசில் ஒரு உயர்ந்த எண்ணத்தில் இருக்க முடியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம சூப்பராக ப்ளவுஸை கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் நார்மலாக ப்ளவுஸ் பிட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன், பேக் பீஸை. இது பச்சை கலர் வந்து நம்மளோட சேலையோட துணி. அதை வந்து நான் ஒரு 5 இன்ச்சு எடுத்து நீட்டாக வாக்கில் வெட்டி எடுத்துருக்கேன். அதை வந்து 2ஆக மடித்து போட்டு அதை கட் பண்ணி அதையும் இதையும் ஒட்டு கொடுத்தாக்கி நம்மளுக்கு வந்து தேவையான அளவு மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். அதை ஜாயிண்ட் அடித்து பார்த்துக்கோங்க, பதிப்படி அடித்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து ப்ளவுஸ் பிட்டில் லைனிங்கில் நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன்னா, இப்போ இந்த லைனிங் துணி, நம்மளோட ப்ளவுஸ் பிட்டு, பிறகு இந்த சேலையோட துணி 3ஐயும் ஒன்றா வச்சு நம்ம சட்டைப்பிட்டுக்கு மேலே நம்ம சேலை துணியை வச்சு அதுக்கு மேலே லைனிங்கை வச்சு சுற்றி ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இது வந்து நம்ம இப்படி அடித்து எடுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னாக்கி சுற்றி நம்ம குட்டி குட்டி கட்டிங் கொடுப்போம் இல்லையா, அந்த கட்டிங்கை கொடுத்துக்கிட்டு இதை அப்படியே நம்ம திருப்பி பதிப்படி அடிச்சுக்கிட வேண்டியதான். பார்த்துக்கோங்க. இப்படி வந்து நம்ம அடிக்கும் போது வந்து சிலும்பல் தும்பு எதுவுமே நம்மளுக்கு தெரியாது பார்த்திங்களா. அதனால தான் இப்படி வந்து தைக்கிறது. இப்படி வச்சு தைக்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து எப்படி சொல்ல, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதாவது நம்ம இது ஒட்டு கொடுத்து தைச்ச மாதிரி இருக்காது, சட்டை பிட்டோட சேர்ந்த துணி மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? 1.5 இன்ச்சுக்கு அந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஷோல்டர் வரைக்கும் எடுத்துக்கிடுவோம். எடுத்தாச்சு. இப்போ இந்த 1.5 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெண்டுக்கும், அதாவது இப்போ நம்ம புள்ளி வச்சுருக்குறோம் இல்லையா, அதுக்கு நடுசில் ஒரு 1.5 இன்ச்சுக்கு எப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டே வர வேண்டியதான். இதை வந்து அப்படியே சுற்றி ஒரு குட்டி பூ மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். இதை ஸ்ட்ரெயிட்டாக முக்கோணம் மாதிரினாலும் போட்டுக்கலாம். பாருங்கள், இவ்வளோ தான். இது கூட வந்து நீங்கள் கேன்வாஸ் வச்சு தைச்சிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். இது ஆனால் நான் வைக்கலை, சும்மா நான் லைனிங் துணியை தான் வச்சு தைச்சிருக்கிறேன். அதனால் எனக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்ல, மிஸ்டேக்லாம் வந்த மாதிரி இல்லை, அழகாக தான் இருக்கும் தைச்ச பிறகு. ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு வந்து இது சிம்பிளாக தான் தெரியும், ஆனால் நல்லா கிராண்டாக தான் இருக்கும். தைச்ச பிறகு பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நம்ம மார்க் பண்ணக்கு மேலே தைச்சி எடுத்தாச்சு. தைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கி ஒரு அடி அடிக்கிறதுக்கு நீங்கள் 2 அடி அடிச்சுக்கலாம். அதாவது துணியில் வந்து சுருக்கம், பிறகு இந்த துணி மடங்கி போய் இருக்கிற மாதிரி இல்லாமல் நல்லா கீழெல்லாம் நல்லா இழுத்து விட்டுட்டு அழகாக நம்ம தைச்சி எடுத்துடணும். தைச்சி எடுத்துட்டு இப்போது அந்த பூ சைஸுக்கே நம்ம வெட்டி எடுத்துடலாம். சரிங்களா? இது வந்து கொஞ்சம் கூட வெட்டி எடுத்துடாதீங்க. இங்கே பாருங்கள், உள் பக்கமாக பார்க்கும்போதும் அழகாக இருக்கும். இதை வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கி நம்ம இந்த பூவை வந்து வச்சு தைச்ச மாதிரி தான் ரொம்பவே அழகாக இருக்கும். பார்த்துக்கோங்க. பார்த்திங்களா? இது வந்து இப்படி கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாகவே பார்த்து தான் கட் பண்ணணும். ஏன்னா சட்டைப்பிட்டில் வந்து கட்டிங் விழுந்துட்டுனா அந்த ப்ளவுஸே வம்பா போயிடும். சரிங்களா? அதனால் கொஞ்சம் கவனமாகவே பார்த்து கட் பண்ணுங்கள். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இனிமேல் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைனிங் பீஸோடு சேர்த்து தைச்சி எடுத்துகிட்டு மிச்ச பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு லேஸ், அதாவது நல்லா வளைவு கொடுக்குற லேஸு, பொடி லேஸாக வாங்கிக்கோங்க. சில லேஸ் பொடி லேஸாக இருந்தாலும் வளைவு கொடுக்காது தைக்கிறதுக்கு. இது நான் வந்து வாங்கியிருக்கிற லேஸ் வந்து நல்லா நெளிவு கொடுக்கு. அதனால் இப்போ இதை வச்சு அப்படியே அந்த நெளிவில் தைச்சிக்கிட்டே வரேன். தைச்சிக்கிட்டே வந்ததுக்கப்புறம் பாருங்கள், சுற்றி இந்த ஷோல்டர்லேருந்து ஆரம்பித்து அந்த ஷோல்டர் வரைக்கும் தைச்சி எடுக்க போகிறேன். தைச்சி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதாவது கொஞ்சம் பார்க்க வந்து கொஞ்சம் நல்லா வருமா அப்படிங்கிற ஒரு டவுட்டு தான் இருக்கும், ஆனால் தைச்சி முடிச்சாக்கி நல்லாவே இருக்கும். பார்த்துக்கோங்க. பாருங்கள், அப்படியே அழகாக சூப்பராக தைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து இந்த நெளிவுக்கு நடுசில் சரிங்களா, அதில் வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு நீளமாக ஒரு கோடு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு இன்ச்சுக்கு ஒவ்வொரு கோடு. அப்போ நம்மளுக்கு 3 கோடு வரும். அந்த 3 கோடில் இந்த நம்ம என்ன கலர் லேஸ் கொடுக்குறோமோ அந்த கலர் நூலை வச்சு ஒரு 5-6 அடி மேலங்கீழும் அப்படி அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது இந்த ஆரி ஒர்க்கு ப்ளவுஸில் வச்சு தைச்ச மாதிரி அழகாக இருக்கும். பார்த்துக்கோங்க, கை ஒர்க்கு மாதிரி இருக்கும். ஆனால் இது மிஷின் ஒர்க்கு தான். இதே மாதிரி சுற்றி எல்லா பக்கமும் தைச்சி எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் குட்டி குட்டி பாசியை வச்சு அப்படியே நம்ம இந்த 3 கோடு இருக்கு இல்லையா,
அந்த 3 கோடலையும் வச்சு தைச்சி எடுத்துடணும். அப்போது ஃபஸ்ட்டு தைக்கும் போது வந்து பார்க்க லுக்கிங் இருக்குமா அப்படின்னு நினச்சாக்கி சரி பார்ப்போம், ஓரளவு சரியாக வந்துடும் நினச்சிக்கிட்டு தான் தைச்சேன் நானும். ஆனால் நல்லாவே வந்துட்டு பார்த்துக்கோங்க, பயப்படாமல் தைக்கணும். தைச்சி முடிச்சாச்சு. தைச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கி இன்னொரு லேஸ் அந்த நெளிவில் மட்டும் நம்ம தைச்சிட்டோம் இல்லையா, இப்போ இந்த இடத்துல மட்டும் கேப் இருக்குது, இதுலேயும் ஒரு லேஸ் வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் ப்ளவுஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக வேலை முடிஞ்சிட்டு அழகாகவும் இருக்குது. நல்லா இருக்கா ப்ளவுஸு? மாடல் ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு தைக்கும் போது பயமாக இருக்கும், தைக்க தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாடல் ப்ளவுஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி விடுவீங்கன்னு தான் நம்புகிறேன். பார்த்தீங்களா மாடல் ப்ளவுஸ் எப்படி இருக்குது? என்னங்க வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த மாடல் ப்ளவுஸ் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஈஸியாக இருந்தது பார்த்தீங்களா? இப்படியே நீங்கள் அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக மாடல் ப்ளவுஸ் வந்து சூப்பராக கற்றுக்கலாம். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.